வீட்டில் பிஸ்கட்டு கொக்கோ பவுடர் வச்சுருக்கீங்களா? அப்போ டக்குன்னு போய் இந்த டெசர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுகர் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற டெசர்ட். வாங்க பிஸ்கட் வச்சு ஒரு டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு மேரி பிஸ்கட் 10 பிஸ்கட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட்னாலும் சேர்த்துக்கலாம். அதை ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு பவுடராக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் முந்திரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சாஸ்பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை, 1 கப் பால், 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கொக்கோ பவுடர் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், சலிக்கணும்னு தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதும் இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போது இதை பிஸ்கட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும். அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டான ஒரு டெசர்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்சுக்கு அப்புறம் இந்த டெசர்ட் ட்ரை பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.